السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சூரா பக்ராவுடைய 7வது ஆயத், அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب أليم. அவர்களின் இதயங்கள் மற்றும் செவி புலன்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வை மீது திரை விழுந்து இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே அந்த அநியாயக்காரர்களை பற்றி பேசுகிறான், மறுத்தவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சென்ற ஆயத்துகளில் சில ஆயத்துகளில் அல்லாஹ் நல்லடியாருடைய சிஃபத்தை பேசலாம், இதுக்கப்புறம் அல்லாஹ் தீயவருடைய சிஃபத்தை பேசலாம். அதாவது அந்த இறை மறுப்பாளர்களின் நிலையை இந்த வசனம் மேலும் விவரிக்கின்றது. அதாவது அவர்களின் உள்ளங்களின் செவி புலன்களிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். மேலும் அவர்களது பார்வையிலும் திரை விழுந்துள்ளது. திரை போடப்பட்டுருச்சு. எனவே அவர்கள் நேரான பாதையை பார்க்க மாட்டார்கள். நல்லவற்றை கேட்கவோ சிந்திக்கவோ புரிந்து கொள்ளவோ முன் வர மாட்டார்கள். இந்த ஆயத்தை நம்மளும் பயப்படணும். இன்றைக்கி எத்தனையோ நபருடைய உள்ளங்கள் தொழுகையில் ஒரு இன்பம் இல்லை. அவங்களுக்கு தொழுகன்னாலே கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், ஒருவேளை கலிமாவை ஏற்ற பிறகும் அல்லாஹ் அவங்க தொழுகிற நசீப் இல்லாதனால அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் எதுவும் முத்திரையிட்டானோ நமக்கு நினைக்கிறக்கூடிய அளவுக்கு இந்த ஆயத்தை நமக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அப்புறம் சொல்லி முத்திரையிடல், அந்த ஹத்தமன் வருது பார்த்திங்களா, அப்படின்னா முத்திரையிடல் என்று அர்த்தம். முத்திரையிட்டு விட்டான் என்பதை குறிக்க மூலத்தில் ஹத்தம் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கூறுறாங்க, பாவக்கரைகள் உள்ளங்களில் படிந்து அவை உள்ளத்தின் 4 புறங்களையும் சூழ்ந்து ஒன்று திரண்டு விடும் நிலையே ஹத்தம் எனப்படும். இவ்வாறு இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டதை தனது செயல் என்றே இறைவன் இங்கே வர்ணிக்கின்றான். அவர்களது இறை மறுப்பு எனும் செயலுக்கு மேற்கொண்ட பதில் நடவடிக்கையை முத்திரையிடல் என இறைவன் குறிப்பிடுகின்றான். அவர்களது இறை மறுப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டன என குர்ஆனிலே பிரிவு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான். உள்ளங்களை புரட்டுபவனே, எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின் மீதே நிலைத்திருக்க செய்வாயாக. இது ஒரு ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ற நபிமொழியில் இக்கருத்து தெளிவாக இந்த துணியிலே காணப்படுகிறது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் கூறுறாங்க, அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டான் என்பதன் பொருளாவது சத்தியத்திற்கு அழைப்பு விடுக்கும்போது அதை செவியேற்க மனமில்லாமல் அலட்சியப்படுத்திவிட்டு அவர்கள் அகந்தையோடு நடந்து கொண்டதையே முத்திரை என உருவகப்படுத்தி இறைவன் அறிவிக்கின்றான். ஒரு செய்தி சொல்லப்படும் போது அதை கேட்டு புரிந்து கொள்ள முடியாமல் அகம்பாவத்தோடு அலட்சியப்படுத்துபவரை பற்றி இந்த மனிதர் இந்த விஷயத்தை செவிடர் என்று சொல்பவதே போன்றதுதான் இதுவும் என்று விரிவுரையாளர்கள் சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த விளக்கம் சரியல்ல. ஏனென்றால் அவர்களின் உள்ளங்களில் செவிகளிலும் தானே முத்திரையிட விட்டதாக அல்லாஹ் அறிவிக்கின்றான். அப்படி இருக்கும்போது இது இறை மறுப்பாளர்களின் அலட்சிய போக்கை குறிக்கிறது என எவ்வாறு கூற முடியும்? இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த கருத்தை ஏற்காமல் அவர்கள் மறுதளித்த கூற்றையே சமக்சரி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். சமக்சரி ஒரு இமாம், இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் அல்லாஹ்வை முத்திரையிட்டு விட்டு அவனே அவர்களை வேதனையும் செய்வான் என்பது பொருத்தமாகாது என்று கூறி இவ்வசனத்திற்கு 5 வகையான விளக்கங்களை அவர்கள் அளித்துள்ளார்கள். அத்தனையும் பலமில்லாதவை. உள்ளங்களில் முத்திரையிட்டு சத்தியத்தின் பக்கம் சேர விடாமல் தடுப்பது அல்லாஹ்வுக்கு பெருமை தரும் செயலாகாது என்ற முஅத்தஸிலான்னு சொல்கிற கூட்டம் இருக்கு, முஅத்தஸிலிக்காக்கள் என்று கொள்கையை அவர்கள் பிரதிபலித்துள்ளார்கள். இறை மறுப்பாளர்கள் சத்தியத்தை கைவிட்டு அசத்தியத்தில் பிடிவாதமாக இருப்பதற்கு பதிலடியாகவே அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிட்டு அவர்களுக்கு நெறிய வலிக்கும் இடையே தடையை ஏற்படுத்துகின்றன என்பதே உண்மையாகும். இது அல்லாஹ்வை பொறுத்தவரை நீதியும் சரியான நடவடிக்கையும் ஆகும். பொருந்தாத செயல் அன்று இக்கருத்தை பின்வரும் வசனங்களும் உறுதிப்படுத்துகின்றன.
அவர்கள் நேர்வழியிலிருந்து சருகிய போது அல்லாஹும் அவர்களின் உள்ளங்களை சருக செய்தான் என்பது பிறிதொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனிலே. ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் இவ்வேதத்தை நம்பாமல் இருந்ததை போன்றே இப்போதும் இவர்களின் இதயங்களின் பார்வைகளின் வேறு பக்கம் திருப்பி விட்டு விட்டான் அல்லாஹ். இன்னும் இவை போன்ற பல வசனங்கள் இறை மறுப்பாளர்களின் நடவடிக்கைகளில் பதில் நடவடிக்கையாகவே இறைவன் அவர்களுக்கு முத்திரையிடுகின்றான் என்று தெரிவிக்கின்றன. இந்த வசனங்கள் சமக்சரி முறையாக அறிந்திருப்பாரானால் மேற்கண்டவாறு விளக்கம் அளித்திருக்க மாட்டார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த விஷயத்தில் என்னை பொறுத்தவரை சரியான கருத்து என்னவென்றால், இதற்கு நிகரானதொரு விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துள்ள செய்தியே ஆகும். இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு பாவம் புரிந்துவிட்டால் அவரது உள்ளத்தின் ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அவர் பாவத்தை விட்டு விலகி மன்னிப்பு கோரி திருந்திவிட்டால் அவரது உள்ளம் தூய்மையாக்கப்படும். அவர் பாவத்தை அதிகரித்து கொண்டே சென்றால் அக்கருப்பு புள்ளியும் பெரிதாகி கொண்டே வந்து இறுதியில் அவரது உள்ளத்தை மிகைத்துவிடும். அதுதான் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்கள் அவர்களின் உள்ளங்களில் கரையாக படிந்துவிட்டன என 83வது குர்ஆன் சூராவிலே 14வது வசனத்திலே அல்லாஹ் கூறியுள்ள கரையாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸ் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தது திருமீதில் பதிவு செய்யப்படுகிறது. ஆக பாவங்கள் தொடரும் போது உள்ளத்தை அவை திரையிட்டு மூடி விடுகின்றன. அப்போதுதான் அல்லாஹ்விடமிருந்து முத்திரை இடலும் வந்து சேருகிறது. பின்னர் அந்த உள்ளத்தில் இறை நம்பிக்கைக்கு வழியே இருக்காது. இறை மறுப்பு வெளியேறவும் வாய்ப்பு இருக்காது. இதுவே அல்லாஹ் இங்கு குறிப்பிடும் முத்திரையாகும். பைகளில் உரையிலும் இடப்படும் முத்திரைக்கு ஒப்பிட்டு இந்த இதய முத்திரையை இறைவன் குறிப்பிட்டுள்ளார். கண்ணியமானவர்களே, அப்போ நம்ம படித்தோடைய சுருக்கம் சாராம்சம் என்னன்னு கேட்டால், அந்த காஃபிர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் முத்திரையிட்டுட்டான். உள்ளங்கள் மட்டும் இல்லை, அவருடைய செவி புலன்கள் இன்னும் அவருடைய பார்வையிலும் எல்லாம் முத்திரையிட்டுட்டான். எனவே தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, இந்த எந்த ஒரு நல்லதும் அவங்களோட உள்ளத்தில் போய் சேர்றதில்லை. அல்லாஹ் நம்முடைய பார்வை, நம்முடைய செவிகள், நம்முடைய உள்ளத்தின் மீது தீனுடைய விசாலத்தன்மை எல்லாம் ஏற்படுத்தி நம்ம அல்லாட்ட அதிகம் துவா செய்யணும். அல்லாஹ் எந்த நிலவை கேட்டோமோ படித்தோமோ இதிலிருந்து பயன்பெற்று வாழ்க்கையில் இதை நடைமுறையில் கொண்டு வந்து அல்லாஹ்வை மேலும் அஞ்சி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக, தந்தர் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.